லிட்டில் பேபி தமிழ். அரவிந்த் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை ஏழ்மையாய் நிரம்பி இருந்தது. அவன் வீட்டில் சிரிப்பு என்ற ஒன்று பல நாட்களாகவே இல்லை. அம்மாவின் முகத்தில் எப்பொழுதும் கவலை மட்டுமே இருந்தது. அம்மா சாப்பிடாமல் இருப்பதை பார்த்த அரவிந்த் மனமுடைந்து போனான். எப்படி அம்மாவை சந்தோஷப்படுத்துவது என்று அவன் தினமும் யோசித்தான். அடுத்த நாள் காலை மனது நிறைய கவலையுடன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் வாழ்க்கையை மாற்றப் போகும் விஷயம் அவனை காத்திருந்தது. கிராமத்தின் முடிவில் ஒரு பெரிய பழைய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தை பற்றி கிராமத்தில் நிறைய மர்ம கதைகள் இருந்தன. அந்த மரத்தை முதல் முறையாக அருகில் பார்த்த அரவிந்த் ஆச்சரியப்பட்டான். அந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. மரத்தின் கீழ் மெதுவாக நடந்தான் அரவிந்த். அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என் அம்மா நல்லா இருக்கணும் என்று கைகளை இணைத்து வேண்டிக் கொண்டான். அவன் குரலில் உண்மையான அன்பு இருந்தது. திடீரென்று காற்று பலமாக வீச ஆலமர இலைகள் வேகமாக அசைந்தன. அது ஒரு சிறிய மரப்பெட்டி. அதை எடுக்கும்போது அவன் கைகள் நடுங்கின. பெட்டியை மெதுவாக திறந்தான் அரவிந்த். அடுத்த நொடி அவன் கண்கள் அதிர்ச்சியில் பெரியதானது. அந்த பெட்டிக்குள் நிறைய பணம் இருந்தது. அரவிந்தால் அதை நம்பவே முடியவில்லை. அவன் உடனே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடினான். பல நாட்களுக்கு பிறகு அவன் முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது. கிராம கடைகளில் அரிசி, காய்கறி எல்லாம் வாங்கினான். கடை ஓனர் கூட அவனை ஆச்சரியமாக பார்த்தார். வீட்டிற்கு வந்து அம்மாவுக்கு உணவு கொடுத்தான். அம்மாவின் கண்களில் மெதுவாக கண்ணீர் வந்தது. பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் சிரிப்பு கேட்டது. அந்த சிரிப்பை பார்த்த அரவிந்த் மனதார சந்தோஷப்பட்டான். அன்று மாலை அவன் மீண்டும் அந்த ஆலமரத்திடம் சென்றான். அந்த மரத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். மரத்தடியில் அமைதியாக உட்கார்ந்தான். அரவிந்தும் அம்மாவும். அவன் மீண்டும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். அவன் கண்களில் பழைய சோகம் கொஞ்சம் குறைந்திருந்தது. கிளாஸ் ரூம்ல கூட அரவிந்த் கவனமாக படிக்க ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஆசை அதிகமானது. ஒரு நாள் டீச்சர் எல்லோருக்கும் முன்னால் அவனை பாராட்டினார்கள். அந்த வார்த்தைகள் அரவிந்துக்கு புதிய நம்பிக்கை கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போது அவனை மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் சிலருக்கு அவன் மாற்றம் பிடிக்கவில்லை. பள்ளி முடிந்த பிறகு கிராம கடையிலும் வேலை செய்தான். அரவிந்த் அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கடை ஓனர் கூட அவன் உழைப்பை பார்த்து மகிழ்ந்தார். நீ பெரிய ஆளா வருவ என்று ஆசீர்வதித்தார். இரவு வீட்டில் ஹோம்வொர்க் எழுதி கொண்டிருந்தான் அரவிந்த். அருகில் அமர்ந்த அம்மா அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா மெதுவாக அவன் தலையை வருடினார். அந்த ஒரு நொடியில் அரவிந்த்க்கு உலகமே கிடைத்த மாதிரி இருந்தது. ஆனால் கிராமத்தில் சிலர் அரவிந்தை பற்றி சந்தேகமாக பேச ஆரம்பித்தார்கள். இவ்வளவு சீக்கிரம் அவன் எப்படி மாறினான் என்று கேட்டார்கள். அவர்களில் சேகர் என்ற ஒருவன் மிகவும் பேராசைக்காரன். அவன் அரவிந்தை ரகசியமாக கவனிக்க ஆரம்பித்தான். இதுதானா அவன் ரகசியம் என்று சேகர் சிரித்தான். அந்த சிரிப்பில் நல்ல மனது இல்லை. அடுத்த நாள் காலை சேகர் தனியாக அந்த மரத்திடம் வந்தான். அவன் மனதில் பணம் மட்டுமே இருந்தது. எனக்கு நிறைய பணம் வேணும் என்ற மரத்திடம் கோபமாக கத்தினான். அந்த நொடியிலே சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. காற்று திடீரென்று பலமாக வீச ஆலமர கிளைகள் கோபமாக அசைந்தன. திடீரென்று ஒரு பெரிய கிளை சேகர் அருகே கீழே விழுந்தது. பயத்தில் அவன் உடம்பின் நடுங்க ஆரம்பித்தது. ஐயோ, யாராவது காப்பாற்றுங்கள்! அடுத்த நாள் கிராம மக்கள் அந்த சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆலமரத்தை பற்றி அவர்களுக்குள் மீண்டும் பயம் உருவானது. ஆனால் அரவிந்த் மட்டும் அமைதியாக அந்த மரத்தை பார்த்தான். அந்த மரம் நல்ல மனசுக்கு மட்டும் உதவும் என்று அவன் புரிந்து கொண்டான். அதே நேரத்தில் வீட்டில் இன்னொரு பிரச்சனை காத்திருந்தது. அரவிந்த் அம்மா திடீரென்று மயங்கி விழுந்தார். அம்மாவை பார்த்த அரவிந்த் பதறி போனான். அவன் கண்ணீருடன் அம்மாவை தூக்கி பிடித்தான். உடனே கிராம மருத்துவமனைக்கு ஓடினான். அவன் இதயம் முழுக்க பயம் நிரம்பி இருந்தது. டாக்டர் அரவிந்தை பார்த்து மெதுவாக பேசினார். ஆபரேஷன் செய்யணும், பணம் தேவைப்படும் என்றார். ஹாஸ்பிட்டல் அந்த இரவு அவன் மீண்டும் ஆலமரத்திடம் ஓடினான்.
அவன் மனதில் ஒரே ஒரு ஆசை மட்டுமே இருந்தது. மரவேலில் தலையை வைத்து அழுதான் அரவிந்த். என் அம்மாவை காப்பாற்று என்று கண்ணீருடன் கேட்டான். அந்த நேரத்தில் காற்று மீண்டும் பலமாக வீசியது. ஆலமர இலைகள் வித்தியாசமாக அசைய ஆரம்பித்தன. திடீரென்று மரத்தின் மேலிருந்து ஒரு பழைய துணிப்பை கீழே விழுந்தது. அதற்குள் ஆபரேஷனுக்கு தேவையான பணம் இருந்தது. அந்த மரத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே அரவிந்த் அழுதான். அந்த கண்ணீரில் சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான் அரவிந்த். இப்போது அவன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்திருந்தது. ஆபரேஷன் ரூம் வெளியே நின்று காத்திருந்தான். ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு வருடம் போல இருந்தது. சில நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு இருந்தது. உங்க அம்மா இப்போ சேஃப் என்று அந்த வார்த்தை கேட்டவுடன் அரவிந்தின் கண்களில் சந்தோஷ கண்ணீர் வழிந்தது. ஹாஸ்பிட்டல் பெட்டில் அம்மா சிரித்து கொண்டிருந்தார். அந்த சிரிப்பை பார்த்த அரவிந்த் அமைதியாக கண்ணீர் விட்டான். கவலைப்படாதீர்கள், நீங்கள் சீக்கிரம் வீடு திரும்புவீர்கள். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. மிக்க நன்றி டாக்டர். வாழ்க்கையில் மீண்டும் நம்பிக்கை திரும்பி வந்தது. சில நாட்கள் கழித்து அம்மா வீட்டிற்கு திரும்பினார். அந்த சிறிய வீடு மீண்டும் சந்தோஷத்தால் நிரம்பியது. இப்பொழுது அவர்கள் சேர்ந்து சாப்பிட்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். அரவிந்தின் மனதில் ஒரு புதிய கனவு உருவானது. அந்த மாலை அவன் மீண்டும் ஆலமரத்திடம் சென்றான். இந்த முறை அவன் மனதில் பயம் இல்லை. தேங்க்ஸ் என்ற மரத்தை பார்த்து மெதுவாக சிரித்தான். அந்த மரம் அவன் வாழ்க்கையை மாற்றி இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பச்சை இலை மெதுவாக கீழே விழுந்தது. அது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் போல இருந்தது. அந்த இலையை கையில் பிடித்து நீண்ட நேரம் பார்த்தான். அவன் மனதில் ஒரு பெரிய முடிவு உருவானது. அந்த இலையை புத்தகத்திற்குள் கவனமாக வைத்தான். அது அவன் வாழ்க்கை நினைவு சின்னமாக மாறியது. சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. ஆலமரம் மட்டும் அமைதியாக பிரம்மாண்டமாக நின்றது. நாட்கள் மெதுவாக கடந்து சென்றன. அரவிந்தும் அவன் கனவுகளும் ஒன்றாக வளர ஆரம்பித்தது. பல வருடங்கள் கழித்து அரவிந்த் பெரியவனாக வளர்ந்தான். ஆனால் அவன் பழைய வாழ்க்கையை மறக்கவில்லை. இப்பொழுது கிராம மக்கள் எல்லோரும் அவனை மதித்தார்கள். அவன் உழைப்பால் பெரிய மனிதனாக மாறியிருந்தான். ஒரு நாள் ஒரு பெரிய முடிவை எடுத்தான் அரவிந்த். அவன் கிராம குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய நினைத்தான். புதிய பள்ளிக்கான வேலைகள் ஆரம்பமானது. முழு கிராமமும் ஆச்சரியமாக அதை பார்த்தது. கட்டுமான வேலைகள் வேகமாக நடந்தது. அரவிந்தின் கனவு மெதுவாக நிஜமாக மாறியது. கிராம மக்கள் கூட சேர்ந்து உதவ ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளி எல்லோருடைய கனவாக மாறியது. புதிய பள்ளி கட்டிடம் முடிந்த நாளில் அரவிந்த் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் பெருமை தெரிந்தது. அந்த பள்ளியை பார்த்த கிராம மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார்கள். பல குழந்தைகளின் எதிர்காலம் இப்பொழுது மாறப்போகிறது. அந்த பள்ளிக்குள் ஓடும் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்த அரவிந்த் மகிழ்ந்தான். ஒரு காலத்தில் அவனும் இப்படித்தான் கனவு கண்டிருந்தான். குழந்தைகளின் சிரிப்பு அந்த பள்ளியை உயிரோடு வைத்தது. அந்த சத்தம் முழு கிராமத்துக்கும் நம்பிக்கையை கொடுத்தது. புத்தகங்களை பிடித்தபடி ஆர்வமாக படிக்கும் குழந்தைகளை பார்த்தான். அவர்களின் எதிர்காலம் இனி இருட்டாக இருக்காது என்று நினைத்தான். டீச்சர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு கணமும் மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த அம்மா மகிழ்ச்சியாக சிரித்தாள். அவருக்கு இப்போது மகன் மீதும் அளவில்லா பெருமை இருந்தது. மாலை நேரத்தில் அரவிந்த் மீண்டும் அந்த ஆலமரத்திடம் சென்றான். பல வருடங்களாக அவன் மனதில் இருந்த நன்றி இன்னும் குறையவில்லை. மரத்தடியில் நின்றபடி பழைய நாட்களை நினைத்தான். அவன் கண்களில் மெதுவாக கண்ணீர் மின்னியது. அந்த நேரத்தில் காற்று மெதுவாக வீசியது. ஆலமர கிளைகள் பழைய நண்பர்கள் போல அசைந்தன. மரத்தின் மீது ஒரு மந்திர ஒளி தெரிந்தது போல இருந்தது. அந்த நொடி அரவிந்தின் மனம் முழுக்க அமைதி நிரம்பியிருந்தது. அவன் மெதுவாக மரவேர்களை தொட்டான். நீ இல்லனா என் வாழ்க்கையே இல்லை என்று மனதுக்குள்ள சொன்னான். சூரியன் மறையும் நேரத்தில் முழு கிராமம் அழகாக பிரகாசித்தது.